ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. தூக்கி போடு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். சஞ்சய் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான். இந்த பொண்ணை போட்டு தரணும். தல, இது அந்த பெரியம்மா வீட்டு மருமகளாச்சே. அவதாண்டா இவ, பேரு சத்யா. சஞ்சய 15 வருஷத்துக்கு வெளியே வராதபடி ஸ்ட்ராங்கா கேஸ போட்டு உள்ள தள்ளிட்டான். அவ உயிரோடய இருக்க கூடாது தல. அதான் இன்னைக்கு அவளை காலி பண்ணும். தினமும் எந்த ரூட்ல போவா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு சஞ்சய் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கான். அவ போற வழியில வெயிட் பண்றீங்க, அப்புறம் அவ கதைய முடிக்கிறீங்க. நீ வரலையா தல? ஏய் என்னடா, இன்னைக்கு காலை தான் நான் வெளியே வந்தேன், அதுக்குள்ளயா? ஏய் நாமளே பாத்துக்கலாம்டா இத. வாங்கி வை. காட்டு. பாத்தியாடா? காட்டு. அப்பா இப்ப எப்படி இருக்கு? எங்கம்மா வலி அப்பப்போ வருது போகுது. தெய்வம் மாத்திரை கொடுத்தாலும்னா வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே மறுபடியும் வலி வருது. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரிப்பா, இது சம்பந்தமா தான் நான் ஒரு டாக்டரை பார்க்க வெளியே போறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஏய், இன்னைக்காவது ஊருக்கு போற மாடி? நான் சாயந்தரம் வந்தது முடிவு பண்ணலாம். அப்பாவுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு. 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. என்ன நடந்தாலும் அதுல தலையிடாதீங்க. யார்கிட்டயுமே பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. ஊருக்கு போற வரைக்கும் அமைதியா இருங்க. அது அவகிட்ட சொல்லுமா. அம்மா ஜாக்கிரதமா. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா இருங்க, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். தேவி, நான் என்ன பேயா? பெத்த அம்மாவை பத்தி ஏண்டி இவ்வளவு பயப்படுற? கடவுளே, உப்பு இப்படி தரையில கொட்டக்கூடாதுடி, குடும்பத்துக்கு ஆகாது. இரு, நீ குனியாத. நீ புள்ளதாச்சு பொண்ணு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ற அர்ஜுன்? எவ்வளவு திமிரு! நடு ரோட்ல பைக்கை நிறுத்தி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை என்னன்னு கேட்க வேண்டாமா? அர்ஜுன், அவனுங்களை பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி தெரியுது. அவனுங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை வேண்டாம். நம்ம வேற வழியில போலாம். ரிவர்ஸ் எடு. முடியாது. அர்ஜுன், அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன். அமுல் பேபி வருது மச்சான். டேய், நடு ரோட்ல நின்னுதான் பேசுவீங்களாடா? பைக் எடுங்கடா. ஏய், அதெல்லாம் எடுக்க முடியாது போ. ஏய், கார் போக வழி விடுங்கடா. ஏய், முடியாதுடா, வேற வழியா போடா. ஏய், இது உங்க அப்பா வீட்டு ரோடாடா. பின்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? அர்ஜுன், ஏய், ஏய். அர்ஜுன், அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன். அர்ஜுன், அர்ஜுன் வேண்டாம். அர்ஜுன் போயிடலாம் அர்ஜுன், ப்ளீஸ். சொல்றது கேளு அர்ஜுன், வேண்டாம் ப்ளீஸ். தப்பு பண்ணிட்டேன். அவரை அடிக்கிறீங்களா? பாரு, புருஷன் மேலயா கை வைக்கிறேன்? இவர் மேல கைய வச்சீங்க, உங்களை எல்லாம் கொன்னுடுவேன் பாரு. அர்ஜுன்,
சத்யா உனக்கு ஒண்ணும் இல்லையா ஆ? எனக்கு ஒண்ணும் ஒண்ணு இல்லைல்ல? வா போயிடலாம் Please, அர்ஜுன். சத்யா 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 என்ன சத்யா அது இப்படி பண்ணிட்டேன் நான் தான் உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னல சத்யா பாத்து பாத்து சத்யா தல தல. இது வந்து ஏய் சிக் வாய மூடே பில்லாக்கா வேலை இப்படி பல்ப் பாயிண்ட் வந்து நிக்கிறீங்க சஞ்சய் என்ன ரொம்ப நம்பி அனுப்புனான்டா நானும் உங்களை ரொம்ப நம்பி அனுப்புனேன்டா இப்படி உதவ வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க அவன் மட்டும் தனியா வரல தல, அவ கூட அவ புருஷனை வந்திருந்தான். அவன் வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சான் தல. ஏய் சிக் வெக்கமா இல்ல 3 எரும மாதிரி நிக்கிறீங்க பொம்பளை கிட்ட தோத்து வந்துக்கிறீங்க இனிமே சஞ்சய் மூஞ்சில எப்ப நான் முழிப்பேன் அந்த சத்யாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இனிமே அவளை நான் பாத்துக்கிறேன் அவ கதை நான் முடிக்கிறேன்டா அம்மா சத்யா சத்யா தாய் என்னாச்சு? ஏய் ஐயோ என்ன சத்யா என்னாச்சு? என்னமாச்சு ஏதாவது ஆக்சிடென்டா என்னாச்சு என்னாச்சு? ஏய் அர்ஜுன் என்னாச்சு சொல்லுப்பா என்ன ஆச்சு ஐயோ சத்யா என்னாச்சு இப்படி 2 கையிலயும் கட்டுப்பட்டு வந்திருக்கியே மாப்பிள்ள சத்யாவுக்கு என்னாச்சுங்க மாப்பிள்ள அர்ஜுன் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுடா யாருன்னு தெரியலமா நடு ரோட்ல பைக்கை நிறுத்தி வச்சிருந்தாங்க கார்ல இருந்து இறங்கி போய் பைக்கை எடுக்க சொல்லி கேட்டதுக்கு திடீர்னு என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சத்யாவும் இறங்கி தைரியமா சண்டை போட்டா அவங்க கத்தியால என்ன குத்த வந்தாங்க இது ஜாலியோ ஜாலியோ ஜிம் கானா நீ ஃபேமிலியோட பாரு கண்ணா செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பாரு பண்ணா